அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, போன சில பதிவுகளுக்கு முன்னாடி விற்பனை வாய்ப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை பொறுத்து டெல்டா மாவட்டத்தில் இருக்க 2-3 மாவட்டங்கள்லேருந்து நம்மளுடைய பெண் நேயர்கள் கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் வத்தல், சோற்று வத்தலில் நாங்கள் பண்ணணும், வடகம் பண்ணணும், காய்கறிகளில் வத்தல் பண்ணணும். இதை நான் எப்படி விற்கிறது, என்னால் செய்ய முடியும், எப்படி விற்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முடிந்தவரை உங்களுடைய இப்போ கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணம் ஊரில் இருக்கக்கூடிய இது போன்ற உணவுப் பொருள்களை மொத்தமாக வாங்கி பல நபர்கள் வச்சு விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் இருப்பாங்க. அவங்களோட முகவரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் அங்கே தொங்கிட்டு இருக்க பொருளை வச்சு இந்த பொருள்லாம் யார் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த கடைகளுக்கு வந்து அந்த பொருள்களை டிவிஎஸ் 50ல் வந்து மொத்தமாக கொண்டுட்டு வந்து அட்டையாக கொடுக்குறவங்க அப்படிங்கிறவங்களோட நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த அவங்களுடைய தொடர்பு என்ன வாங்கி அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஓனர் எங்கே இருக்கார், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எங்கே கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுனா அவங்க வந்து ஒரு வழி சொல்லுவாங்க. அப்போ அவங்க மொத்த விற்பனையாளரா அல்லது அதுக்கும் மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்க தான் மொத்த விற்பனையாளரா அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மாவட்ட தலைநகரத்தில் கொண்டு போய் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஒன்றியங்களுக்கும் எல்லா தாலுக்காவுக்கும் அந்த பொருள்கள் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் போகும். அதனால் உங்களுடைய விற்பனையை பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாவட்ட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மொத்த விற்பனையாளர்கிட்ட போயிடுறது நல்லதுங்க. சரிங்களா? இதை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த கடைகளில் தொங்கக்கூடிய அந்த பைகளை பார்த்திங்கன்னா என்ன விதமான பாலித்தீன் பை இருக்குது, எதில் அவங்க ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு அட்டையில் அதை வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அமைப்பா அல்லது தனித்தனியாக இருந்தால் நல்லதா அல்லது தொடராக இருந்தால் நல்லதா? பார்க்குறீங்கள, லேஸ் பாக்கெட்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வரிசையாக வரும் இல்லைங்களா? அது மாதிரி செய்யக்கூடிய எது உங்களுக்கு எளிமையோ சின்னதாக ஆரம்பிக்கலாம். சின்னதாக ஆரம்பித்து அதை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறது நல்லதுங்க. ரெண்டாவது பிராண்டு. அந்த பிளாஸ்டிக் பை மேலே உங்களோட கம்பெனியோட பெயர் அப்படி பிளாஸ்டிக்கில் போட்டு தர, அந்த பிரிண்ட் பண்ணி தரதுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா மொத்தத்துக்கு 1000 பீஸ்க்கு இவ்வளோ விலை அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இதை டிசைன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது அட்டையோடு வந்துடும். இது ரெண்டாவது. மூன்றாவது வந்து அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறது. உங்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு எவ்வளோ வருது, அதுலேருந்து உங்களுடைய லாபம் எவ்வளோ வருது அப்படி முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த லாபத்துக்கு மேலே அந்த மொத்த விற்பனையாளருக்கு எவ்வளோக்கு விற்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா மார்க்கெட்டோட விலைக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணி செய்யலாங்க. எப்போவுமே வந்து ஒரு பொருளை விட ஒரு பொருள் எப்போ அதிக விலை விற்கும்னா தரம் அதிகமாக இருக்கிறப்ப. தரம் அதிகமாக இருக்கணும், பார்வைக்கு நல்லா இருக்கணும், புதிதாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பொருள் வந்து நல்லதாக இருக்கும். இதே இதில் வந்து இன்னும் ஒரு சில சிறப்புகள் இருக்குங்க. நம்ம பெட்டி கடைகளை இலக்காக வைக்காமல் பெரிய மார்க்கெட்டுகளை நம்ம இலக்காக வச்சோம்னா வெளியில் இருக்கக்கூடிய அட்டை, அந்த கவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. நல்லா அழகாக பெருசாக பார்க்க கண்ணுக்கு ஈர்க்கிற மாதிரியான பாக்கெட் வச்சுட்டு அதில் நம்ம பொருளை உள்ளே போட்டு நம்ம வச்சோம்னா நம்ம 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அப்படி ஒரு அமைப்பை நம்ம கொண்டுட்டு போகலாம். இப்போ நீங்கள் வந்து விற்பனை பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் தயவு செய்து உங்கள் கடைகளில், பெட்டி கடைகள்லையோ அல்லது பெருசாக இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் இந்த பையும் அந்த பையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பை நல்லா இருக்குது, அவங்க ஏன் வந்து இந்த விலையை இவ்வளோ வித்தியாசப்படுத்தி விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் ஜெயிக்கலாம். கடந்த முறை அதிகமான பெண்கள் இது சம்மந்தப்பட்டு பேசுனது மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம்.